Hello friends, welcome back to the channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். Pregnancy test பண்றதா இருந்தா எத்தனாவது நாள்ல பண்ணனும், எந்த நேரத்துல என்ன டைம்ல பண்ணா pregnancy result வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கற ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ எத்தனாவது நாள்ல pregnancy kit test பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது regular periods and irregular periodsக்கு வந்து டிஃபரண்ட் ஆகும். சோ ஒரு 35 days சைக்கிள் வரைக்கும் இருக்குறவங்க regular periods, அதுக்கு மேல போனா irregular அப்படி நம்ம வெச்சுக்கலாம். சோ 35 நாளுக்குள்ள எனக்கு எப்படினாலும் periods ஆயிடும் சிஸ்டர், 32 33 34 இந்த மாதிரி நாட்களுக்குள்ள நான் பீரியட் ஆயிருவேன், இல்லனா 28 29 இந்த மாதிரி ஆயிடும், எனக்கு நான் எப்ப பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா நீங்க வந்து சாலிடா முழுமையா 3 நாள் டிஃபரண்ட் 3 நாள் தள்ளி போனோம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட்ஸ்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்னைக்கு கிட்ல செக் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா 4வது நாள் 4ஆம் தேதி செக் பண்ணனும். சோ 1ஆம் தேதி உங்களுக்கு பீரியட்ஸ் உங்களுக்கு வரல, சோ 1ஆம் தேதி ஸ்கிப் ஆயிடுச்சு, 2ஆம் தேதி ஸ்கிப் ஆயிடுச்சு, 3ஆம் தேதி, சோ 3 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் 1ஆம் தேதி தான் நீங்க வந்து கிட்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இன்ட்ரஸ்டா ட்ரை பண்றேன் அப்படின்றவங்க இந்த 3 டேஸ். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா 5 நாள் தள்ளி போனோனே செக் பண்றது கூட ஓகே தான். ஏன்னா 5 நாள் தள்ளி போகும்போது உங்களுக்கு வந்து ஓரளவு பிரெக்னன்சி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுக்கும். 3 டேஸ் அப்படின்றவங்க என்னால் வெயிட் பண்ண முடியல, நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், எனக்கு ஷுவராக தெரியும், எனக்கு இதான் என்னோட பீரியட்ஸ் டேட்ஸ் அப்படின்றவங்க 3 நாளில் செக் பண்ணுங்கள். பட் பொதுவாக நான் நார்மலாக இப்போ தான் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றவங்க 5 நாள். ஸோ ஆவரேஜாக 3லேருந்து 5 நாள் தள்ளி போனோன்னே ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். என்ன டைமில் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு செகண்ட் கோடு வந்து லைட்டாக வருது, எப்பயுமே கிட்ல வந்து நீங்கள் யூரின் விட்டோன்னே ஃபர்ஸ்ட் லைன் வந்து வந்துடும் உடனே, 2வது கோடு வந்துச்சுன்னா நீங்கள் பாசிட்டிவ், வரலைன்னா நெகட்டிவ். இப்போ செகண்ட் கோடு லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் 2 to 3 டேஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கணும். ஓரளவு பிங்காக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ், டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ என்ன டைமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்ட் டைம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையில் தான். அதுக்கு காரணம் நீங்கள் நைட்லாம் யூரின் போகாமல் இருந்திருப்பீங்க. ஸோ காலையில் நீங்கள் எடுக்கும்போது உங்கள் யூரினில் வந்து ஹார்மோன் லெவல் வந்து நல்லா இருக்கும். ஸோ கிட்டு வந்து அக்யூரேட்டாக ரிசல்ட்டை வந்து காட்டும். அதனால தான் காலையில் எடுக்கணும். காலையில் எடுக்கும்போதும் சரி, நீங்கள் வந்து யூரின் போயிட்டு கொஞ்சம் நேரம் போகாமல் இருக்கணும். அதாவது ஒரு 3 to 5 hours யூரின் போகாமல் இருந்துட்டு நீங்கள் காலையில் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு 7 மணிக்கு நீங்கள் யூரின் போயிட்டு 8 மணிக்கு அகெயின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் யூரின் போகாமல் இருந்துட்டு நீங்கள் காலையில் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. 3 to 4 hours கிட்ட நீங்கள் யூரின் போகாமல் இருந்துட்டு எப்போனாலும் செக் பண்ணலாம். ஈவினிங் நைட்டு கூட செக் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் பிஃபோர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 hours வந்து யூரின் பாஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிட்டில் வந்து லைட்டாக லைன் வருது அப்படின்னா அகைன் செக் பண்ணி பாருங்கள். ஏர்லி ஸ்டேஜாக இருக்கலாம். சுத்தமாக லைன் இல்லை அப்படின்னா 5 நாள் கழித்து செக் பண்ணுங்கள். ஓரளவு பிங்க் எனக்கு வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லைனுமே வராமல் இருக்குது அப்படின்னா அது வந்து கிட்டு வந்து ப்ராப்ளம்னால இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த கிட்டு ஃபுல்லாக பிங்க் ஆகிடும். அப்படின்னா அதுவும் அந்த கிட்டு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யூரினை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி டெஸ்ட் ரிலேட்டட் டவுட் இருக்குது ஏதாவதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.